இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே எது ஒன்றுமே தேவையில்லாமல் சொல்லப்படவில்லை. பிராமணர்கள் பூணூல் அணிந்து கொள்கின்றார்கள். தற்போது பிராமணர்கள் மட்டும் அணிகின்றார்கள் என்றாலும் இந்த பூணூல் என்பது எல்லோருக்குமே உண்டான ஒன்று. இதை நான் குறிப்பாக சொல்கின்றேன். எல்லா ஜாதியினருக்கும் ஆனதுதான் பூணல் என்பது. முற்பட்ட காலங்களிலே எல்லா சமூகத்தினருமே பூணூல் அணிந்தார்கள். பூணூல் என்பது ஏதோ ஒரு அடையாள சின்னம் என்பதோ இவன்தான் மேல் என்று சொல்வதற்காகவோ அல்ல. பூணூல் என்பது இறைவனை நாம் அடைவதற்குரிய ஒரு முக்கியமான ஒரு வழி. அது எல்லா சமுதாயத்தினருக்கும் ஆனதான் இருந்தது. நாடார்கள் பூணூல் அணிவார்கள், செட்டியார்கள் பூணூல் அணிவார்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் என அனைத்து பேருமே பூணூல் அணிவது எல்லோருக்குமே உண்டு. பொதுவான ஒன்று பூணூல் அணிவது என்பது. காலப்போக்கிலே எப்படி இந்த மாறுதல் ஏற்பட்டது என்பது தெரியவில்லை. இன்றைக்கு பிராமணர்கள் மட்டுமே அணிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சில வைசியர்கள் அதை விடாமல் அணிந்து கொண்டிருக்கின்றார்கள். செட்டியார்கள் ஒரு சிலர் அணிந்து கொண்டிருக்கின்றார்கள். மற்ற சமயத்தினர், மற்ற பிரிவினர் இந்த பூணூல் அணிவதை தவிர்க்கின்றார்கள். ஆனால் அப்படி தவிர்க்கக்கூடாது. எல்லோருக்குமானது பூணூல். இந்த பூணூல் என்றால் என்ன? பூணூலிலே 3 பிரிகள் இருக்கின்றது. இந்த 3 பிரிகள் காயத்ரி என்பது மனத்தை குறிப்பதற்கும், சரஸ்வதி வாக்கை குறிப்பதற்கும், சாவித்திரி செயலை குறிப்பதற்காகவும் இருக்கின்றது. இதன் மூலம் இந்த பூணூலை அணிபவர்கள் மனம், வாக்கு மற்றும் செய்கையிலே தூய்மையோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்களாகின்றார்கள். இந்த பூணூலை ஏன் இடது தோளிலே அணிகின்றோம்? அபசவியம் அணிகின்ற காலங்கள் உண்டு. அது எப்போது? நாம் நம்முடைய தாய் தந்தையருக்கு பித்ருகர்மா செய்யும் போதும், தர்ப்பணம் செய்யும் போதும், திதி கொடுக்கும் போதும் இந்த பூணூலை அபசவியமாக அணிவோம். அதாவது இடது தோளிலிருந்து வலது தோளுக்கு மாற்றி அணிந்து கொள்வோம். இடது தோளிலே பூணூல் அணிய வேண்டும் என்பது வேதத்தினுடைய கட்டளை. எப்போதுமே பூணூல் என்பது இடது தோளிலே இருக்க வேண்டும். இடது தோளிலே பூணூல் இருக்கும்போது அதற்கு உபவீதி என்று பெயர். உபவீதியாக எப்போதும் இருக்க வேண்டும் என்று தர்மசாஸ்திரம் சொல்கின்றது. சதோபாவீதினா பாவியம் என சொல்கின்றது. தேவர்களுக்கு பணிவிடை செய்கின்ற வேளையிலே, அதாவது பூஜை மற்றும் சந்தியாவந்தனம் போன்ற தேவகாரியங்களை செய்யும்போது பூணூல் இடது தோளிலே இருக்க வேண்டும், உபவீதியாக இருக்க வேண்டும். முன்னோர்களை ஆராதிக்கும் போது, நான் முன்பே சொன்னது போல், நம்முடைய பெற்றோருக்கு தர்ப்பணம் செய்யும் போதும், திதி கொடுக்கும் போதும் பூணூல் வலது தோளிலே இருக்க வேண்டும். அதேபோல் ரிஷிகளை வழிபடுகின்ற வேளையிலே மாலை போல தோளிலே இருக்க வேண்டும். ஓம் ரிக்வேதம் தற்பயாமி, அஜுர்வேதம் தற்பயாமி, சாமவேதம் தற்பயாமி, அதர்வணவேதம் தற்பயாமி என்று பிரம்மயஜ்யம் செய்யும் போது நாம் தோளிலே அணிய வேண்டும். முத்தொழிலினுடைய வெளிப்பாடு தான் முப்பிரி. 3 ஆசிரமங்களுக்கும் அது தேவை. காலம் 3, மூர்த்திகள் 3, அந்த பூணூலிலே இருக்கின்ற பிரிவுகளும் 3 எண்ணிக்கை முற்று பெற்றதாக கூறப்படுகின்றது. ஏலத்திலே 3 முறை அழைப்பார்கள், நீதிமன்றத்திலே 3 முறை அழைப்பார்கள். அதேபோல் சங்கீத கச்சேரிகளிலே இந்த தாளவாத்தியம் போடும்போது அதை 3 விதமாக வாசித்து நிறைவு செய்வார்கள். இப்படி 3 என்பது மிக மிக முக்கியமானதாக நம்முடைய வாழ்க்கையிலே கருதப்படுகின்றது. இந்த பூணூல் என்பது பரமாத்மாவினுடைய வடிவம். யக்ஞாய பரமாத்மாய என சொல்கின்றது. பரமாத்மா 3 கால்களோடு எழும்பினார் என்பது வேதம் நமக்கு சொல்வது. திரிபாத் ஊர்தவ என சொல்கின்றது. 3 அடி அளந்தவர் அப்போது முற்று பெற்றது. திருமால் 3 அடியால் இந்த உலகத்தை அளந்தார் அல்லவா?
அப்போது 3 முற்று பெற்றது. தேவர்கள், ரிஷிகள், முன்னோர்கள் இம்மூவருக்கும் தினமும் பணிவிடை செய்ய வேண்டும். நமக்கெல்லாம் நித்தியப்படி 3 விதமான கடன்கள் இருக்கின்றது. முதலாவது ஆத்மகடன், இரண்டாவது பித்ருகடன், மூன்றாவது தேவகடன். அதற்கு ஆதாரமாகத்தான் பூணூலிலேயும் 3 பிரிகள் இருக்கின்றது. ஆத்மகடன் என்பது நாம் தினமும் செய்ய வேண்டியவை, அதாவது அனுஷ்டானங்கள். நம் உடலை சுத்தப்படுத்துவது, மனதை சுத்தப்படுத்துவது, மனதை சுத்தப்படுத்துவதற்கு சந்தியாவந்தனம், ஹௌபாசனம் போன்றவை, நித்தியப்படி பூஜைகள் செய்வது. பித்ருக்கடன் இரண்டாவது, தாய் தந்தையருக்கு அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அவர்களுடைய சொல் கேட்டு நடக்க வேண்டும். அவர்களுடைய காலம் முடிந்த பின் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கர்மாக்களை முறைப்படி செய்ய வேண்டும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம், திதி போன்றவற்றை முறையாக செய்ய வேண்டும். இது இரண்டாவது கடன். மூன்றாவது கடன் தேவகடன். நம்முடைய தினசரி பூஜைகளை தவிர விசேஷ பூஜைகள், ஹோமங்கள் முதலியன செய்ய வேண்டும். செய்ய முடியாவிட்டால் ஊர்கோவில்களிலே அவர்கள் செய்யும்போது அதற்கு நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும். நம்மால் முடிந்தவற்றை கொடுக்க வேண்டும். நாம் ஆராதிக்கும் காயத்ரி 3 அடிகளோடு விளங்குபவர்கள். அவளை 3 வேளையும் நாம் வழிபட வேண்டும். அதற்காகத்தான் பூணூலிலே 3 பிரிகள் வைத்திருக்கின்றார்கள். ஆகவே எது ஒன்றுமே நம்முடைய சனாதன தர்மத்திலே போகிற போக்கிலே சொல்லவில்லை, ஆழ்ந்து அகன்று சொல்லி இருக்கின்றார்கள். அவற்றை நாம் கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கையானது சிறப்பானதாக இருக்கும். ஆகவே பூணூல் அணிவது என்பது புனிதமானது. அதை அனைவரும் செய்வோம். நன்றி, வணக்கம்.